வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பவுமே இட்லி கடை படத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராஜ்கிரண் தன்னோட ஊர்ல ஒரு நல்ல ஃபேமஸான இட்லி கடையை வச்சிருக்காரு. அவரோட பையன் தனுஷ் அவர் ஒரே ஊர்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியூர்ல போயிட்டு வேலை தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்க போறாரு. சில பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே தனுஷ் தன்னோட சொந்த ஊருக்கே வர்ற மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த இட்லி கடையில இட்லி சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதையே. தனுஷ் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டர். அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அவர் ஒரு யதார்த்தமான ஒரு பக்காவான பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட்டா பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்கு என்ன எக்ஸாக்டா வேணுமோ அதை கரெக்டா சூப்பர்வா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஷாலினி பாண்டே ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு லிப்சிங் அண்ட் டப்பிங்ல நிறைய பிரச்சனை. நித்யா மேனன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகா பண்ணியிருக்காங்க. இளவரசு, பார்த்திபன், அப்புறம் சமுத்திரக்கனிலாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் ஒரு பணக்கார அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. தன்னோட பிள்ளைங்க கிட்ட தன்னோட ஆதிக்கத்தை காமிக்க முடியாத மாதிரி அந்த தத்தளிக்கிற அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு. அருண் விஜய் வில்லனா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பணக்கார திமிரை தனக்குள்ள உள்ள வாங்கிக்கிட்டு அது ஒரு வெளிப்படுத்துற அந்த தருணங்கள்லாம் ரொம்பவே நல்ல யதார்த்தமா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஒரு தியேட்ரிக்கல் வைபா, ஒரு கிராமத்து மண் வாசனை கலந்த ஒரு மியூசிக்காவும் பிஜிஎமாவும் இந்த படத்துக்கு இருந்துச்சு. ஒரு தியேட்ரிக்கலா பார்க்கும்போது ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. பட் ஓடிடியில் எப்படி இந்த மியூசிக் ரீச் ஆகும்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட மியூசிக் ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் தனுஷ் ட்ரைலர் கட்லேயே ஃபுல் ஸ்டோரியை சொல்லிட்டாரு. அதுல என்ன ஸ்டோரி இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வச்சிருக்காரு. ஒரு ப்ரெடிக்டபிள் சீன்ஸா இருக்கு, இதுதான் நடக்க போகுதுன்னா அதுதான் எக்ஸாக்டா நடக்குது. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவா கொஞ்சம் கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி வச்சிருந்தாருன்னா இந்த இட்லி கடை பட்டி தொட்டி எங்கும் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்கும். டைரக்டர் தனுஷ் ஒரு ரெண்டு முக்கியமான பெரிய விஷயங்கள் இந்த படத்துல சொல்ல வராரு. அதாவது வயசான காலத்துல பேரண்ட்ஸை தனியா விட்டுட்டு போறதும், பிளஸ் ஒய்ஃப் அண்ட் சின்ன குழந்தைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க, இல்லாட்டி வேலைக்கு போறவங்க நடுவில் அந்த ஃபேமிலி பாண்டேஜே மிஸ் ஆகுது. அது அவங்களோட நீட் தான், அவங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்காக தான் போறாங்க. பட் ஸ்டில் அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதும், குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் வளர்றதை பார்க்க முடியலைங்கிறத ஃபீல் பண்றதும், அதை மறுபடியும் நம்மளால திரும்ப பெற முடியாது. ஸோ ஃபேமிலி பாண்டேஜா இருக்கணுங்கிறது அந்த ஒரு விஷயத்த அந்த கருவை சொல்ல வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலத்துல ஏழைகளோ பணக்காரங்களோ அவங்கவுங்க குழந்தைங்களை ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. பட் அந்த செல்லமே கொடுத்துட்டு வளர்க்காம எங்கெங்க கண்டிக்கணுமோ அந்த நேரத்துல கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வராரு. ஆக மொத்தத்துல இந்த இட்லி கடைக்கு போலாமா வேணாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண படம் தான், ஒரு சாதாரண இட்லி கடை தான். இந்த இட்லி கடையில ஒரு சாதாரண இட்லியும் சாம்பாரும் சட்னியும் தான் நீங்க எதிர்பார்க்க முடியுமே தவிர மசால் தோசையோ பிரியாணியோ கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு போவாதீங்க. அப்புறம் எனக்கு புதுமையான படம் ப்ளஸ் இந்த மசாலா படம் ஒரு என்டர்டெய்னிங் மூவி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த படம் அவ்வளவா சூட் ஆகாது. எனக்கு இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்ட் ஃபேமிலி எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும்.